Welcome back to Traders and Investment Service. Myself, Sangeet Kumar. I'm a full-time stock market and crypto trader. இன்னைக்கு நம்ம இந்த வெபினார் எடுக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய பேர்த்துக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரதுக்கு இன்னுமே தயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பயத்தை நம்ம பிரேக் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்னென்னா தெரியாத இருக்கவங்கள நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றின விழிப்புணர்வு கொடுத்து அவங்கள ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான இதை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த வெபினார் லைவ் ஸ்ட்ரீமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக லைவ் ஸ்ட்ரீமில் பண்ண முடியல. லைவ் ஸ்ட்ரீமில் பண்ணோம் அப்படின்னா உங்களோட இன்ட்ராக்ஷனும் இருக்கும். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கொஷின் பண்ணலாம். ஸோ நானும் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்கமிங் வெபினார்ஸ் எல்லாம் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இதை வீடியோவாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்கலாம் அந்த வீடியோக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பிளான் பண்ணிக்கலாம். வீக்லி கண்டக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஸ்டாக் மார்க்கெட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயத்த அதை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ இருக்க அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ஒரு பெரிய இமேஜினேஷனை கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு 10,000 15,000 கோர்ஸ் கட்டி படித்தா தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடல், ஸ்டாக்ஸ் ட்ரேடல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்து ரன் பண்ண முடியும். இப்போ நம்ம எப்படி மற்ற ஃபீல்ட்ல எல்லாம் ஒரு பிஸ்னஸை நம்ம எடுத்து ரன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லையும் உங்களால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த வெபினாரில் ஃபுல்லாகவே நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இது நிறைய பேத்துக்கு உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இருக்கவங்களுக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா லாஸ் இல்லாமல் உங்களால் சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் அவேர்னஸ் பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் அவேர்னஸில் வாட் இஸ் ட்ரேடிங், வை வி சூஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் பிஸ்னஸ், இந்த ரெண்டு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம செகண்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் ஃபார் ஸ்டாக் ட்ரேடிங். அதாவது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் இந்த டூல்ஸ் ஃபார் ஸ்டாக் ட்ரேடிங் டாபிக்ஸில் டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, டிமேட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்ரேடிங் வியூ சார்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்படி சார்ட் அனலைஸ் பண்ணுறது, ட்ரேடிங் வியூவில் எப்படி செட்டிங்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி இந்த டூல்ஸ் ஃபார் ஸ்டாக் ட்ரேடிங் அப்படிங்கிறத பற்றி அதில் பார்க்க போகிறோம். இந்த டூல்ஸ் ஃபார் ஸ்டாக் ட்ரேடிங் இந்த ரெண்டு அப்ளிகேஷன் இருந்தாலே போதும், உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபுல்லாகவே உங்களால் ஈஸியாக இதை வச்சு பண்ண முடியும். அதாவது ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரேடிங் அப்ளிகேஷன், இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸை பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து மூணாவது நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வந்துட்டாலே ரெண்டு டைப்பில் அனாலிசிஸ் பண்ணணும். ஒன்று ஃபண்டமெண்டல், இன்னொன்று டெக்னிக்கல். நம்ம இங்கே டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இந்த வெபினாரில் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தேவைப்படும். நம்ம பண்ணுறது எல்லாமே ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங். ஸோ அதனால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. நம்ம இந்த வெபினாரில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதில் சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம நாலாவது பார்க்க போகிற டாபிக் நோ லாஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் ஒரு ஸ்டாக்கில் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், அதாவது எந்த அளவுக்கு நம்ம டார்கெட் செட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோ ஸ்கேல்பிங்கோ நம்ம ஏன் போகிறதில்ல, நம்ம ஏன் ஈக்விட்டி மார்க்கெட்டும் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த டாப்பிக்கில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த 4 டாப்பிக்கில் இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்க ஸ்டாக் மார்க்கெட் அவேர்னஸும் டூல்ஸ் ஃபார் ஸ்டாக் ட்ரேடிங்கும் ரொம்பவே பேசிக்காக இருக்கும். புதுசாக வரவங்களுக்கு, ஸ்டாக் மார்க்கெட் புதுசாக வரவங்களுக்கு இந்த 2 டாப்பிக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் இருக்கவங்களுக்கு இந்த 2 டாப்பிக்கும் கொஞ்சம் ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 டாப்பிக் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. தேர்ட் டாப்பிக்கும் ஃபோர்த் டாப்பிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 டாப்பிக்கும் சொன்னால் மட்டும்தான் புதுசாக வரவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த 2 டாப்பிக் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டாக் மார்க்கெட் அவேர்னஸ். இதில் வாட் இஸ் ட்ரேடிங். அதாவது ட்ரேடிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ட்ரேடிங்னா வியாபாரம். தமிழில் ட்ரேடிங் அப்படிங்கிறது வியாபாரம். ஒரு வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை பை எனி ப்ராடக்ட்ஸ் அட்
லோ ப்ரைஸ் அண்ட் செல் ஹை ப்ரைஸ். அதுதான் வந்து ஒரு வியாபாரம். அதாவது ஒரு பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கணும். அதுதான் வந்து ஒரு வியாபாரம். எக்ஸாம்பிளுக்கு 2000 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது. இதுல கமிஷன் வேறையா? வேலை பாடுற. சேம் இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும் வந்து நம்ம ஷார்ட்டுக்கு பதிலாக ஒரு ஸ்டாக் வாங்குறோம். அந்த வாங்கின விலையில இருந்து நமக்கு ஒரு 2% இல்லைன்னா ஒரு 5% வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து டார்கெட் வைக்கிறோம். 5% நமக்கு வரும்போது செல் பண்ணிட்டு நம்ம அந்த 5% உண்டான லாபத்தை வந்து ப்ராஃபிட்டாக எடுத்துப்போம். இதுதான் வந்து ஸ்டாக் ட்ரேடிங் அப்படிங்கிறது. ஒய் வி ஹாவ் மோர் பிலீஃப் இன் அதர் ப்ராடக்ட் பட் நாட் இன் ஸ்டாக் ட்ரேடிங். இப்போ பொதுவாகவே மக்களுக்கு வந்து என்ன ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே லாஸ் ஆகும், ஸ்டாக் மார்க்கெட்டில் போனவங்க வந்து நிறைய பேர் வந்து பணத்தை இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து வந்து எல்லா மக்களிடமே வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராததுக்கான காரணமே வந்து இந்த லாஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுகளில் வரதே இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு இந்த வெபினார் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணமே வந்து இதுதான். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நஷ்டமே இல்லாமையும் வந்து நம்மளால் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வெபினாரில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மற்ற பிஸ்னஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து அவங்க வாங்குறாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க கையில் இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு ஏதாவது நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு அந்த ஷர்ட் எடுத்துக்கோங்க, நமக்கு வந்து ஒரு பொருளாக வந்து நம்ம கையில் கிடைச்சிரும். அப்படிங்கும்போது அந்த பொருள் வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு 100% நம்பிக்கை வந்து இருக்குது. ஏன்னா நம்ம கொடுத்த காசுக்கு உண்டான பொருள் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மற்ற பிஸ்னஸில் வந்து இருக்குது. அது ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே டிஜிட்டலாக இருக்கனால அவங்க வந்து டிஜிட்டலாக வந்து பெருசாக ஒரு ஆர்வம் இல்லாதவங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்பவே பயந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர மறுக்கிறோம். அந்த பாண்டு தான் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி. அந்த வந்து பாண்டு தான். நம்ம இப்போ எப்படியே ஒரு லேண்டு வாங்கினா நம்மளுக்கு எப்படி ஒரு பத்திரம் வந்து பதிவு பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் நம்மளோட செபி எக்ஸ்சேஞ்சில் இருந்து இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் இவ்வளோ ரூபாய்க்கு வந்து நீங்கள் இந்த டேட்டில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரம் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு உண்டான பாண்டு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து நம்ம ஒரு புரோக்கர் எக்ஸ்சேஞ்ச் நான் வந்து ஆஞ்சிலோன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட கான்ட்ராக்ட் நோட்டு தான் இது. அதாவது நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட் வந்து இங்கே வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் 17, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 38. இதில் வந்து நான் செல் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து செல்லிங்கில் காட்டுது. பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பையிங்கில் வந்து காட்டும். அதுக்கு உண்டான சர்வீஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸு, அதுக்கப்புறம் அதர் சார்ஜஸ், அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்கீங்க, டோட்டல் அமௌண்ட்டு எல்லாமே வந்து இதில் போட்டு எந்த டேட்டில் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டு உங்களுக்கு வந்து ஒரு பாண்டாக கொடுத்துருவாங்க. இது தேவைப்பட்டால் உங்களுக்கு நீங்கள் வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நீட் இல்லை. ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வந்து அதை வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் பண்ணுறதுனால நம்ம ஒவ்வொரு வாட்டி பை பண்ணி செல் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த கான்ட்ராக்ட் நோட்லாம் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் வந்து இல்லை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி பை ஒன்லி டாப் 50 இந்தியன் கம்பெனி ஸ்டாக்ஸ். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் நம்மளுடைய பெரிய பலமே. அதாவது இந்த பிஸ்னஸில் போனால் இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத விட நம்ம அந்த பிஸ்னஸ் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து அந்த பிஸ்னஸை எடுத்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எந்த பிஸ்னஸில் வருதோ நம்ம அப்போ தான் அந்த பிஸ்னஸை வந்து நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம ஏன் டாப் 50 கம்பெனிஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இந்தியாவில் இருக்க மோஸ்ட் டாப் 50 கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா பெரிய கேபிட்டல் இருக்க கம்பெனிஸு. இந்த நம்ம மற்ற ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே நிஃப்டி 50க்குள்ளே அந்த 50 கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும்தான் வாங்குவோம் விற்போம். அந்த 50 கம்பெனி தாண்டி மற்ற எந்த கம்பெனி ஸ்டாக்ஸையுமே நம்ம வாங்க போகிறதும் இல்லை, விற்க போகிறதும் இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன்னா அந்த 50 கம்பெனி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஸோ அந்த ஸ்டாக் வந்து டவுனே ஆனாலும், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷே ஆனாலும் மறுபடியும் வந்து அதோட ப்ராஃபிட் வந்து நமக்கு அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆனால் கூட நம்மளால் வந்து தைரியமாக நம்மளோட அமௌண்ட் வந்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்மளால் வெயிட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற 50 கம்பெனிக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். அதை தாண்டி வெளியில் எந்த ஒரு ஸ்டாக்கையுமே வந்து நம்ம வந்து வாங்க போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து தைரியமாக எவ்வளோ பெரிய அமௌண்ட்னாலும், இப்போ ஒரு 10 lakhs 20 lakhs நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா கூட
ஸ்டாக் மார்க்கெட்டே கிராஷ் ஆனாலும் நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ண முடியும். நம்ம அந்த ஸ்டாக் கம்பெனி வந்து எப்படியும் மறுபடியும் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வந்து இருக்கும். மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல. ஸோ உங்களுக்கு 100% செக்யூரிட்டி வந்து இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ஒய் வி சூஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் பிஸ்னஸ். நம்ம ஏன் நாட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது, எதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே. இப்போ நம்ம ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு ஏன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். அதை வந்து யாரையும் வந்து நம்ப தேவையில்ல. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒருத்தங்கிட்ட வாங்கி அதை வந்து இன்னொருத்தங்கிட்ட விற்போம். சம்டைம்ஸ் நம்ம யாருக்கிட்ட வாங்குறோமோ அவர் வந்து நமக்கு சரியாக வந்து நம்ம பொருளை வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் நம்ம பிஸ்னஸ் வந்து தோல்வி அடையிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்கும். அதே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செபி கண்ட்ரோலில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு இன்னொருத்தரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா மற்றவங்களோட சப்போர்ட் வந்து நமக்கு தேவையே படாது. நம்ம வந்து இன்னொருத்தங்க சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. நம்மளோட தனிப்பட்ட, அதாவது இந்த தற்சார்பு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களெல்லாம் வந்து தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா விவசாயத்தில் இருக்கவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து அவங்களே வந்து தயாரித்து அவங்க சாப்பாட்டுக்கு அவங்களோட மற்ற தேவைகளுக்கு உண்டான எல்லாத்தையுமே வந்து அவங்களே வந்து தயாரிச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. நமக்கு வந்து எல்லாமே டிஜிட்டலாக பண்ணுறதுனால நம்ம வந்து யாரையும் எந்த நேரத்துலையும் வந்து நம்பி இந்த பிஸ்னஸில் வந்து இருக்குதுன்னு அவசியம் இல்லை. நம்மளோட ஓன் அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது நோ அதர் எக்ஸ்பென்ஸ் லைக் ஷாப் ரெண்ட், அதுக்கப்புறம் கரண்ட் பில், இபி பில். இப்போ மற்ற பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் இந்த ஷாப் ரெண்ட்டு, கரண்ட் பில்லு, இந்த மாதிரி இபி பில், அந்த மாதிரி மற்ற அதர் எக்ஸ்பென்ஸ், அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் இல்லாமல் இந்த மாதிரி மற்ற நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சில மாதம் வந்து நமக்கு பிஸ்னஸ் சரியாக ஓடலை அப்படின்னா நம்ம அந்த மாதமும் வந்து நம்ம டிஃபால்ட்டாக இந்த கடை வாடகை, அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு எல்லாமே வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ லாங் ரன்னில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு பிஸ்னஸ் சரியாக போகலன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நமக்கு இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்த ப்ராஃபிட்டும் வந்து மைனஸ் ஆகிட்டே போகும். அதனாலேயே நிறைய பிஸ்னஸ் வந்து தோற்று போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வி கேன் ஏர்ன் அன்டில் அவர் டெத். அதாவது நீங்கள் ஒன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து மற்ற எல்லா ஜாபுக்குமே வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு சொல்லி எல்லா ஜாப்லையுமே இருக்குது. ஒரு 60 வயசு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து கவர்மெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலேயும் நம்ம கண்டிப்பாக வந்து வாழ தான் போகிறோம். 60 வயசுக்கு மேலேயும் நம்ம வந்து சம்பாதிக்க வேண்டிய தேவை வந்து நம்ம இருக்க தான் போகுது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம செய்கிற வேலை வந்து 60 வயசுக்கு மேலே ஒரு சில காரணங்களால், அதாவது நம்ம உடல் வந்து நம்ம ஃபிசிக்கல் வந்து நம்மளோட செய்கிற வேலைக்கு வந்து கொஞ்சம் வயசாகும்போது நம்மளால் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அப்படிங்கும்போது உங்களோட அன்டில் யுவர் டெத் வரையும் உங்களால் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். ஹார்ட் ஒர்க் லைக் 8 to 10 hours. அதாவது இப்போ நம்ம எப்படி ஒரு ஜாப்லேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் இருந்தாலும் நம்ம வந்து காலையில் ஒரு 9 மணிலேருந்து நைட்டு ஒரு 10 மணி வரையும் நம்ம அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான நேரத்தை ஒதுக்கி நம்ம அங்கே போய் வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியும். நம்ம ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 12 மணி நேரம் வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த ஜாபுக்கு உண்டான சம்பளம் வந்து நமக்கு கொண்டு வரும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் பண்ண முடியும். உங்களால் ஒரு டெய்லி வந்து ஒரு 15லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து வேலை செஞ்சால் போதும். நம்மளால் வந்து மற்ற டைமை வந்து ரிடியூஸ் பண்ணிக்க முடியும். மற்ற பிஸ்னஸ்லேயோ மற்ற ஜாப்லேயோ வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற டைமை காட்டிலும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸில் வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து செலவு பண்ணால் போதும், நம்மளால் வந்து நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்த 15லேருந்து ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து எப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஒரு நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நம்ம போக போக அதை ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். நம்ம டக்குன்னு நம்ம செய்ய வேண்டிய வழியை வந்து ஈஸியாகிக்கிட்டே போகும். நம்ம ஒரு வேலையை திரும்ப பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு வேலையை வந்து ஒரு 30 நிமிஷத்தில் பண்ணுறோம் அப்படின்னா
ஒரு 4வது டைம் 5வது டைம் அதே வேலையை நம்ம திரும்ப பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு காமன் நேரத்துலேயே நம்ம வந்து பண்ணிடலாம். சேம் ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி பை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்கரேஜ், இந்த டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ட்ரேடிங் அப்ளிகேஷன்லாம் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் வந்து அதெல்லாம் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஆகிடும். அப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு 5 to 10 நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் டக்குன்னு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து பை பண்ணிடலாம், செல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு வேலையே இருக்காது. மற்ற ஜாப்ல இருக்க மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிற வந்து ஒரு அவசியமே வந்து இருக்காது. ஸோ மெயினாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸை வந்து எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான்.